योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। வழக்கம் போல் பேரருள் திவ்ய மங்கள ஆரம்பம் பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தை அனைவரும் சேர்ந்து அவருடைய திரு சன்னதியில் என்னுடைய இடுப்புவதில் பொழுது 40 minutes he has not at all operated. He has cured without any medicine. I don't know his great power, how his heart of brightness, uncomparable brightness. No words to explain that brightness. I got it. இடுப்பு வலி எல்லாம் போச்சு. ஆபரேஷன் பண்ணல, டேப்லெட் சாப்பிடல, ஒன்றும் இல்லை. சைட் சும்மா அப்படி பார்த்தாரு, எல்லாம் போச்சு. எப்படி உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றது? பகவானுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாருடைய உள்ளத்திலையும் அவர் இருக்காரு. அது கூட சொன்னாரு. சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு பிரசாதம். இப்பொழுது நீங்கள் நேரடியாகவே கேட்டீர்கள். நாம் பாடிக்கொண்டிருந்த பொழுது ஒருவர் அழுகுரலில் பேசியது கேட்டிருக்கும் எல்லோருக்கும். ஒரு வயதான பெரியவர், ஒரு சன்னியாசி, இங்கு அடிக்கடி வருபவர், வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார் பாடும் பொழுதும். சில சமயங்களில் ஒரு 11 மணி அளவில் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார். நன்றாக நடப்பார். நன்கு வயதானவர், சற்று பருமனான தேகம். இன்றைக்கு அவர் உள்ளே நுழைந்து ஒரு அடியாக, அந்த ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் மிகவும் திண்டாடி அவ்வளவு ஒரு சிரமத்தோடு நடந்து வந்தார். எல்லோரும் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தோம். அவருக்கு யாருடைய உதவியும் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார். உதவிக்கு அனுப்பியவர்களையும் தள்ளி நிற்க சொல்லிவிட்டார். ஆனால் எப்படியோ பகவானுடைய மூர்த்தியின் முன்பு வந்து நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தார். பிறகு மறுபடியும் தள்ளாடி ஒரு அடியாக சிரமத்தோடு எடுத்து வைத்து பகவானுடைய கட் அவுட் இருக்கிறதல்லவா, அங்கே வந்து நின்றார். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றியது. பிரில்லியன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்பொழுது அவரை பார்த்தேன். உடனே அவரும் அதை பார்த்து விட்டார். அவர் கண்கள் அகல விரிந்தன, கைகளை மேலே தூக்கினார். பிறகு இடும் என்று அவரையும் அறியாமல் ஒரு சக்தி அவருக்குள்ளே புகுந்தது. அவர் வேகமாய் ஒரு அடியாக பின் நோக்கி வைத்தார். ஒரு 4-5 அடிகள் எடுத்திருப்பார். வேகமாய் வந்தார். பிறகு மறுபடியும் முன்னே சென்றார். பகவானுடைய காலடிகளில் அவருடைய காலை பற்றி கொண்டார். அதன் பிறகு அவர் சுற்றி வரும் பொழுது நன்கு தெம்போடு நடந்தார். அவ்வப்பொழுது சற்று தள்ளாடினாலும் முன்னைவிட வேகம் தெரிந்தது, நிதானம் தெரிந்தது. பிறகு அவர் எழுந்து செல்லும் பொழுது என் அருகே வந்து, மிகவும் வலியோடு வந்தேன், இடுப்பு வலி தாங்க முடியாமல் வந்தேன், ஒரு அடி எடுத்து வைப்பது கூட அவ்வளவு சிரமமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்ட நிலை. எப்படியோ சமாளித்து கொண்டு நான் இங்கு வந்தேன். இதோ இன்றைக்கு பகவானிடம் நெருங்கிய பொழுது அங்கே ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். அவரும் சொன்னார். பிறகு சொன்னார், சுவாமி என்னை குணமாக்கி விட்டார், சுவாமி என்னை குணமாக்கி விட்டார், வலியெல்லாம் போய்விட்டது. அறுவை சிகிச்சை என்றெல்லாம் டாக்டர்கள் சொன்னார்களே,
இப்பொழுது எதுவுமே இல்லாமல் பகவானுடைய அந்த அருள் சக்தி என்னை சரியாக்கி விட்டது என்று அவர் தெம்போடு நன்றாக நடந்து செல்கிறார். எப்பேற்பட்ட அதிசயம் நம் கண் முன்னால் நிகழ்ந்தது. இதுதான் நம் பகவான். இதற்கு முன்னால் ஒரு முறை நான் பார்த்திருக்கிறேன். பகவான் மகா சமாதி ஆன பிறகு ஒரு நாள் பிரதான் மந்திரின் வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது திடுமென்று ஒருவர் வெகு வேகமாய் ஓடி வந்தார். அலறிக்கொண்டே வந்தார். அவ்வளவு வேகமாக ஓடி வந்தார். அவர் இங்கு பக்கத்தில் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அந்த ஜீப்பை ஓட்டும் ஜீப் டிரைவர் ஓட்டுநர் அவர்தான் அப்படி ஓடி வந்தார். நான் கண்களை அகல விரித்து, எதற்காக இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று கேட்டேன். என்னால் அவர் வரும்பொழுதே மூச்சு இறைக்க அம்மா 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 என்று சொல்லிக்கொண்டே ஓடியிருந்தார். அதன் பிறகு சொன்னார், அம்மா பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார் நம் பகவான். ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் நான் மாட்டிக்கொண்டேன். இடுப்பிலிருந்து முற்றிலும் வலு போய்விட்டது. பலமின்றி நடக்க முடியாமல் உட்கார்ந்து போட்ட இடத்தில் போட்டபடி கிடந்தேன். எனக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்னால் ஓட்ட முடியாத நிலையில் எனக்கு வேலையும் இல்லை. மிகவும் சிரமத்தில் நம்முடைய பகவானை தான் நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருந்தேன். அதன் பிறகு நான் இங்கு வரும்பொழுது நாற்காலியில் தான் வந்தேன், சக்கர நாற்காலியில் தான் வந்தேன். ஆனால் அந்த பிரதான் மந்திருக்கு முன்னால் இருக்கும் சுவாகத மண்டபம் அதுதான் அருகே இருந்தது. அதனால் அங்கே ஓடினேன், உள்ளே நுழைந்தேன். அங்கு பகவானுடைய மார்பிள் சிலை வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் அவரை பார்த்தேன். தாங்கவே முடியவில்லை. என்னுடைய நாற்காலியிலிருந்து கீழே குதித்து அங்க பிரதட்சணமாக அந்த சுவாகத மண்டபம் முழுவதும் புரண்டு புரண்டு புரண்டு, யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், நீதான் காப்பாற்ற வேண்டும், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். பார், என்னுடைய அவல நிலையை பார். நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன்? குழந்தைகளை நான் எப்படி வளர்க்க முடியும்? யோகிராம் சரத்குமார் என்று அலறி 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 புரண்டு 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 அங்க பிரதட்சமாய் சுற்றி வந்தார். சுற்றி வந்து பகவானுடைய மூர்த்தியின் முன்பு கைகளை கூப்பி நின்று கொண்டு, ஏன் என்னை இந்த அவல நிலையில் வைத்திருக்கிறாய்? என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா? உன்னுடைய நாமத்தை நான் சொல்லி விடுகிறேனே. என்னுடைய இந்த அலறல், இந்த பரிதாப குரல் உன் காதில் விழவில்லையா என்று அழுது புலம்பிக் கொண்டே இருக்கும் பொழுதே திடும் என்று எனக்கு ஒரு உணர்வு. என்னடா நாம் இப்படி 2 காலில் நின்று கொண்டுதான் நின்று கொண்டிருக்கிறோமே, இத்தனை நேரம் புரண்டு புரண்டு படுத்தும் நம்மால் எழுந்திருக்க முடியாது, சக்கர நாற்காலியிலிருந்து இறங்க முடியாது, 4 பேர் உதவி வேண்டும். இவர் முன்னால் நின்று கொண்டு அலறிக்கொண்டிருக்கிறோமே, இவர் நம்மை ஏற்கனவே காப்பாற்றி விட்டாரே என்ற அந்த உணர்வே எனக்கு அப்பொழுதுதான் வந்தது. அப்பொழுதுதான் பார்த்தேன், இடுப்பினிருந்து கால் வரை எல்லாம் சரியாகி நான் நின்று கொண்டிருந்தேன், சகஜமாக நடந்து கொண்டிருந்தேன். என்னால் இந்த சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை அம்மா. 2-3 நாட்களுக்கு முன்பு வளர்மதி என்பவர்கள் எழுதியிருந்தார்கள், எப்படி டாக்டர் கவிதா குணா அவருக்கு நினைவு திரும்பிவிட்டது என்ற சந்தோஷம் என்னால் தாங்க முடியவில்லை. இதை எல்லோரிடமும் பங்கிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதியிருந்தார்கள். சுவாமி கொடுக்கும் துயரத்தை கூட நம்மால் தாங்கிவிட முடியும், அவர் கொடுக்கும் சந்தோஷத்தை நம்மால் தாங்கவே முடியவில்லை என்று. அந்த நிலையில்தான் அந்த ஜீப் ஓட்டுநர் ஓடி வந்தார். அம்மா, இந்த சந்தோஷத்தை நான் இங்கு யாரிடம் சொல்வேன்? சுவாமியுடைய பெரும் கருணை, இங்கே பாருங்கள், நான் எப்படி ஓடி வருகிறேன். வலுவிழந்து கால்கள், வாழ்க்கை பொலிவிழந்து
சாவது ஒன்றுதான் எனக்கு கதி என்ற ஒரு நிலையில் நான் இங்கு வந்தேன். என்னையும் அறியாமல் அங்க பிரதட்சணமாய் புரண்டு 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 இந்த சுவாகத மண்டபத்தில் யோகிராம் சுரத்குமார் என்று அலறி அலறி அழுது கொண்டே புரண்டு கொண்டிருந்தேன். சுவாமி என்னை காப்பாற்றி விட்டார், என் குடும்பத்தை காப்பாற்றி விட்டார், என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி விட்டார் என்று கதறினார். அப்பொழுதுதான் மிகவும் கதறினார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்பொழுது இவரும் நீங்கள் எல்லோரும் கேட்டீர்கள். அறுவை சிகிச்சை என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் ஒரு ஒளியை பார்த்தேன். அடுத்த நிமிடம் என்னுடைய வலி எங்கே காணாமல் போய்விட்டது. நம்முடைய பகவானுடைய பெரும் கருணை, நம்முடைய ஒட்டுமொத்த ஆத்மாவையும் அவர் காலடியில் வைத்து நாம் கதறினோமானால் அடுத்த நிமிடம் இந்த அற்புதம் நடக்கிறது. என்ன சொல்வது? அன்றைக்கு நாம் பார்த்தோம், சவுதி அரேபியாவில் ஒரு சிறு குழந்தை அந்த லித்தியம் பேட்டரியை முழுகிவிட்டு அது எந்த நிமிடமும் வெடித்து விடலாம், அதை வெளியே எடுக்காவிட்டால் ஒரு அறுவை சிகிச்சை தேவை என்று டாக்டர்கள் எல்லாம் சொன்ன பிறகு இந்த தாய் ஓடிப்ப இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த 1 மணி நேரம் அவளை காக்க வைத்தார்கள். அந்த எக்ஸ்ரேவை எல்லாம் பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் நேரம் அந்த குழந்தையின் கழுத்தில் உள்ள அந்த செயினில் யோகிராம் சுரத்குமார் டாலர் போட்டிருந்தார்கள். அதையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு இதை போட்டாள். எக்ஸ்ரே முடிந்த பிறகு அந்த டாலரை கையில் பிடித்துக் கொண்டாள் அந்த பெற்ற தாய். அதை இருதயத்திலிருந்து பெருங்குடல் வரை தடவி தடவி தடவி, சுவாமி அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ வசதியும் இல்லை, குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று பயமாக இருக்கிறது, எந்த நிமிடமும் இந்த லித்தியம் செல் உள்ளே வெடித்து விடலாம், குழந்தை உயிருக்கு ஆபத்து என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் தான் எல்லோரையும் விட ஒரு பெரிய டாக்டர் ஆயிற்று, நீங்கள் எப்படியாவது இந்த லித்தியம் செல்லை இந்த ஹிருதய பாதையிலிருந்து குடலுக்கு இறக்கி விடுங்கள் என்று கதறி கதறி அவருடைய நாமத்தை சொல்லியபடி நீவி விட்டு கொண்டே இருந்தாள். அந்த டாலரை ஹிருதயத்திலிருந்து அந்த பெருங்குடல் வரையிலும் நீவி விட்டு கொண்டே இருந்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செய்திருக்கிறாள். அதற்காக காத்திருந்த நேரம் அந்த டாக்டர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு அவர்கள் அந்த குழந்தையை உள்ளே எடுத்து சென்று அதனுடைய உள் பகுதிகளை பார்க்கும் பொழுது அது பெருங்குடலுக்கு இறங்கி இருந்தது. அறுவை சிகிச்சை செய்து அதை கீழே இறக்க வைப்பதற்கு பதிலாக தானாகவே இறங்கி இருந்தது. டாக்டர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நீ என்ன எங்கு போய் அறுவை சிகிச்சை செய்தார் என்று கேட்டார்கள். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார். நேற்றைக்கு மறுபடியும் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். பகவான் சொல்கிறார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் பர்ஃபெக்ட். அதை நாம் தமிழில் சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், எது நடந்தாலும் சரியாகவே நடக்கிறது, நன்றாகவே நடக்கிறது, சரியாகவே நடக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அதை எப்படி சொல்ல முடியும் என்று அவர் கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை கோர சம்பவங்கள் என்னென்னவோ நடக்கின்றன. சுவாமி சொல்வதையும் இதையும் நாம் எப்படி ஒப்பிட முடியும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நெருங்கிய உறவினர் இறந்து விடுகிறார், கோர ஒரு சாலை விபத்து நேருகிறது, இல்லது பெரும் பொருள் நஷ்டம், இப்படி பெரிய அவமானம், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நடப்பது சரியாக நடக்கிறது என்று எப்படி நினைத்துக் கொள்ள முடியும்? தயவுசெய்து மறுபடியும் நீங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். சரியாக நடக்கிறது என்பதற்கு நாம் கொடுக்கும் விளக்கம் வேறு, நாம் புரிந்து கொள்ளும் விளக்கம் வேறு, ஞானிகள் கொடுக்கும் விளக்கம் வேறு. அதாவது நாம் பார்க்கிறோம், வாழ்க்கையில் கொலையே செய்யாத ஒருத்தரை
ஒருவரை கொலை செய்த ஒருவர் தன்னுடைய செல்வாக்கினால் ஃப்ரேம் செய்து அவர்தான் குற்றவாளி என்று நீதிபதியை கூட அவர்கள் தங்கள் செல்வாக்கினால் மனதை மாற்றி நிரபராதியான ஒருவருக்கு ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்து விட முடியும். மனிதனுடைய சட்டத்தினுடைய பலகீனம் இது. ஆனாலும் அந்த அவர் நிரபராதி என்பது கடவுளுக்கு தெரியுமல்லவா? அவர் கண்ணிலிருந்து எந்த ஒரு விவரமும் தப்பியதில்லை. அப்பொழுது ஒரு நிரபராதிக்கு நடக்கும் இந்த கொடுமையை நாம் எப்படி பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியும்? சரியாகவே நடந்திருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? அதர்மம் அல்லவா, அநியாயம் அல்லவா நடந்துவிட்டது. கொலை செய்தவன் எங்கோ சௌக்கியமாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். கொலை செய்யாத ஒருவன் இங்கு கூண்டில் அடைக்கப்பட்டு ஆயுள் கைதியாக இருக்கிறார். இதற்கு பின்னால் இது மனித ஜஸ்டிஸ், இதற்கு பின்னால் டிவைன் ஜஸ்டிஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதைத்தான் ஞானிகள் சொல்கிறார்கள். டிவைன் ஜஸ்டிஸ் என்பது தெய்வ நீதி. தெய்வத்தின் முன்னால் எந்த விவரமும் தப்பாது என்று சொன்னேன் அல்லவா? இந்த ஜென்மத்தில் ஒருவன் நிரபராதியாக இருந்து ஒரு கொலை குற்றத்தில் அனாவசியமாக பழி சுமத்தப்பட்டு அதற்காக தூக்கு தண்டனை கூட கிடைக்கப் பெறுகிறது என்றால், இவன் முன் ஜென்மத்தில் ஒரு கொலையை செய்துவிட்டு அந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு நிரபராதியை மாட்டிவிட்டிருப்பான். இவன் செய்த கொடுமையினால் ஒன்றும் அறியாத ஒருவன் தூக்கிலேற்றப்பட்டிருப்பான். தன்னுடைய செல்வாக்கினால் தான் தப்பித்துக் கொண்டு இன்னொருவரை மாட்டிவிட்ட அவனை தெய்வம் சும்மா விடுமா? தெய்வம் நின்று கொள்ளும் என்றுதானே சொல்கிறார்கள். அதனால் இந்த ஜென்மத்தில் அவன் ஒரு நிரபராதியாக, ஒரு அப்பாவியாக இருப்பான். இந்த அப்பாவியை மாட்டிவிட்டு போன ஜென்மத்தில் அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக இந்த ஜென்மத்தில் ஒரு கொடுமைக்காரன் இவரை மாட்டிவிட்டு இவருக்கு அந்த தண்டனை கிடைக்கும். ஆனால் நமக்கு போன ஜென்மத்தில் என்ன நடந்தது? இப்பொழுது தூக்கில் ஏற்றப்படும் இந்த ஆத்மா என்ன செய்தது? போன ஜென்மத்தில் எப்பேற்பட்ட ஒரு கொடுமையை ஒருத்தருக்கு செய்தது? அவர் எப்படி துடித்து போயிருப்பார்? அவரை சார்ந்த குடும்பங்கள் எல்லாம் எப்படி துடித்திருக்கும் என்பது நமக்கு தெரியாத விவரம். நமக்கு இந்த ஜென்மத்தில் நம் கண் முன்னால் நடந்துதான் தெரியும். அது கூட மறந்துவிடும். எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு ஞாபகம் இருக்காது. அடுத்த நாளே கூட மறந்துவிடும். ஆனால் கடவுளுக்கு அத்தனை ஜென்மங்களிலும் எத்தனை உயிர்கள் இருக்கிறதோ அத்தனை உயிர்களுக்கும் அக்கவுண்ட் இருக்கிறது. அவர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இப்பொழுது நாம் பார்க்கிறோமே, கம்ப்யூட்டரில் எத்தனை விவரங்கள் சேகரித்து வைக்க முடியும் என்று. அதே போல் கடவுள் சித்திரகுப்தன் என்று ஒருவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். அவருடைய வேலையை ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்டையும் வைத்துக் கொள்வதுதான். நாம் யாருக்கும் தெரியாது என்று செய்வதெல்லாம் அந்த அக்கௌண்ட்டில் ஏறிவிடும். யாரும் தப்பிக்க முடியாது. இதை நான் சொல்லவில்லை, பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார். இன்விசிபிள் ரெஜிஸ்டர், காஸ்மிக் ரெஜிஸ்டர் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத. அதில் அத்தனை பேருடைய அக்கௌண்ட்டும் ஏறிவிடும் என்று சொல்லி சிரித்தார். அதனால் இப்பொழுது நினைத்து பாருங்கள், இந்த நிரபராதிக்கு இந்த கொடுமை நிகழ்ந்தது நியாயமா அநியாயமா? இது சரியாக நடந்திருக்கிறதா அல்லது சரியில்லாமல் நடந்திருக்கிறது? ஆக தெய்வீக நீதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த தெய்வ நீதியின்படி எல்லாம் சரியாகவே நடக்கிறது. அவரவர்களுக்குரிய தண்டனை தான் கிடைக்கிறது, அவரவர்களுக்குரிய வெகுமதி தான் கிடைக்கிறது. சுவாமி சித்பவானந்தர் சொல்லிக்கொண்டே இருப்பார், அவரவர்களுக்கு எது தகுதியாக இருக்கிறதோ அதை இயற்கை வலிய வந்து கொடுக்கும் என்று. அந்த இயற்கை வலிய வந்து கொடுப்பதுதான் தெய்வ நீதி. நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஏதோ ஒரு இளவரசன் சதி திட்டத்தினால் எங்கோ ஒரு காட்டில் ஆதிவாசிகளுடன் கொண்டு விடப்பட்டு பின்னால் ஒரு
அரச அந்த யானையானது அந்த மாலையை தேடிச் சென்று அந்த சிறுவனின் கழுத்தில் இடும் என்று. இந்த கதையெல்லாம் பார்த்திருக்கிறோம் சிறிய வயதில். எங்கேயோ காட்டுப்பகுதியில் ஆதிவாசிகளிடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் அந்த நாட்டு இளவரசன். அதன் பின்னால் இருக்கும் கதை யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த யானையானது, பட்டத்து யானை, நேரே சென்று அவன் கழுத்தில் அந்த மாலையை இட்டு அவனை மீண்டும் இளவரசனாக்கும். இதெல்லாம் தெய்வ நீதியின்படி நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நடக்கிறதோ அதையெல்லாம் டிவைன் ஜஸ்டிஸ், தெய்வ நீதியின்படி நடக்கிறது. அது சரியாகவே நடக்கிறது. அப்படி என்றால் நமக்கு நடக்கும் இந்த கொடுமைகளிலிருந்து நமக்கு விடுதலை இல்லையா? நாம் தப்பிக்கவே முடியாதா அந்த துயரங்களில்? நாம் ஏதேதோ பாபத்தை செய்து வைத்திருக்கிறோம். இப்படி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் அனுபவித்துதான் தீர வேண்டுமா? கண்டிப்பாக இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு பகவான் வழி கொடுத்திருக்கிறார். அதுதான் இறை அருள். எப்பேற்பட்ட விதியிலிருந்தும் நம்மால் தப்பிக்க முடியும். தெய்வ நீதிதான் நமக்கு விதியாக வருகிறது. அந்த விதியிலிருந்து தப்பிப்பதற்கு அருள் ஒன்றுதான் வழி. அந்த அருளை நாம் பெறுவதற்குத்தான் தவம் செய்ய வேண்டும். அந்த தவம் நம்முடைய பகவான் மிகவும் சுலபமாக, நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், ஒவ்வொரு நாமத்திற்கும் நாம் செய்த பாபத்தை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நமக்கு வரும் வியாதிகள் எல்லாம் நாம் செய்த பாபங்களின் விளைவுதான். ஒவ்வொரு வியாதியும் ஏதோ ஒரு பாபத்தினுடைய விளைவு. இப்பொழுது இந்த கொரோனா என்று உலகம் மிரண்டு போயிருக்கிறதே, இது ஒட்டுமொத்தமாக உலகம் செய்த பாபத்தின் விளைவு. நாம் அதற்குள் போக வேண்டாம். ஆனால் தெய்வ நீதியின்படி எல்லாம் நடக்கிறது. அதுதான் நமக்கு விதியாக வந்து வாய்க்கிறது. அந்த விதியை வெல்வதற்கு நம்முடைய மதியெல்லாம் போராது. மதி எப்பொழுதும் விதி வழிதான் செல்லும். ஆனால் அருள் நிதி இருக்கிறது. அந்த அருள் நிதியானது நமக்கு கிட்ட வேண்டும் என்றால் நாம் தெய்வத்தை நினைக்க வேண்டும். தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தெய்வத்தின் கையில் கருவியாக எல்லாவற்றையும் தெய்வத்துக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இது ஒன்றே வழி. இதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஏனென்றால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமே கடவுளை அடைவதுதான் என்ற ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறார். அந்த கடவுளை நாம் அடைவதற்கு கடவுளை நினைக்க வேண்டும். ஒருமுறை ஒரு பக்தர் வந்து பகவானிடம், நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமிஜி சொல்லுங்கள் என்றார். உடனே பகவான் சொன்னார், கடவுளை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நான் என்ன செய்யக்கூடாது சுவாமிஜி என்று கேட்டார். கடவுளை மறக்கக்கூடாது என்றார். Don't forget God. Remember God. Don't forget God. இதையே திரும்ப சொன்னார். ஆக அந்த பகவான் ஏதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சுகங்களும் சரி, துக்கங்களும் சரி, நம்முடைய தகுதிக்குத்தான் வருகிற. நாம் நினைக்கிறோம், நான் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன், யாருக்குமே கெடுதல் நினைத்ததில்லையே, எனக்கு ஏன் இப்படி வருகிறது, ஏன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வரக்கூடாது, எழுத்து வீட்டுக்காரர் நன்றாக இருக்கிறாரே, எனக்கு மட்டும் ஏன், நான் எழுத்து வீட்டுக்காரர் அவ்வளவு அக்கிரமம் செய்கிறார், நான் எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கிறேன், நல்லதையே செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த கொடுமை. நாம் முன்ஜென்மத்தில் எதிர் வீட்டுக்காரராக இருந்திருப்போம், நமக்கு அது தெரியாது. அதன் பிறகு ஏதேனும் நடந்து ஓரளவுக்கு நல்லவர்களாக ஆகியிருப்போம். ஆனாலும் நாம் நல்லவர்களாக ஆன பிறகு கூட அதற்கு முன்னால் செய்த பாப்பங்கள் நம்மை விடாது. அந்த தெய்வ நீதி என்பது ஒரு நிமிடமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்தபடி நடப்பது அனைத்தும் சரியாகவே நடக்கிறது. இதைத்தான் பகவான் சொன்னார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் பர்ஃபெக்ட். அது கடவுள் நடத்துகிறார். ஆனால் அந்த கடவுள் அல்லவா, அதனால் அந்த செயலை நடத்தும் பொழுதே அதில் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்துக் கொடுப்பாராம். ஏனென்றால் அது நடந்து போது நம்முடைய கர்ம வினையிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். அதே சமயம் நாம் மனம் தூய்மை பெறுகிறது.
அதனால் நடப்பவை அனைத்தையும் ஆசீர்வாதமாக மட்டுமே பாருங்கள். அது தெய்வத்திடமிருந்து வருகிறது. உங்களை தெய்வத்தை நோக்கி அது தள்ளும். அந்த சக்தி அதற்கு இருக்கிறது. அதனால் அது ஒரு ஆத்ம லாபமாய் பாருங்கள். இந்த பகவான் நம் கண்முன்னே இருக்கிறார். இன்றைய பிரார்த்தனையை அவரிடம் சமர்ப்பிப்போம்.